அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நான் கத்தியில் தான் எப்போதுமே சீவுவேன். இன்றைக்கி சரி வீடியோ எடுக்கிறனால இந்த கட்டரில் சீவி பார்க்கலான்ட்டு சீவினேன். எனக்கு வரல. சரி நம்ம கத்தியிலே சீவிடுவோமேன்ட்டு கத்தியிலே சீவிட்டேன் நான். உங்களுக்கு எப்படி சீவ தெரியுமோ அப்படி சீவிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி உருளைக்கிழங்கு கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிலன்னா நான் கட் பண்ணல, அதை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம விரல் மாதிரி நீட்டமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈஸியான ரெசிபி இது. நீங்கள் சும்மா நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். சாயந்தர நேரத்தில் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் இல்லை, 3 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். வீட்டில் உள்ள தோசை மாவு வச்சே இதை பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி தண்ணியில் அலசிக்கிட்டேன். கொஞ்சோன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. லேசாக வேகணும். பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சோன்னு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வேகுது, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப வேக வேணாம். உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்தால் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட காட்டன் கிளாத் இருக்குது, நான் காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ வெந்த உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஈரத்தை இது பண்ணிவிடுங்க. தொடச்சி எடுத்துடுங்க. லேசாக தொடச்சி எடுத்துடுங்க. அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடுங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் நான். உங்கள் வீட்டில் உள்ள தோசை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சோன்னு உப்பும், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்க அதுக்குள்ளே டிப் பண்ணி ஆயிலில் போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். டிப் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலில் போடலாம். ஆயிலில் போட்டிருக்கேன். இப்படியே ஒன்று ஒன்றா போடுங்க. எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. Subscribe my channel friends. Thanks for watching. Bye friends.